Okay. Introduce yourself. My name is D. Lakya. I'm studying in Geetanjali Public School. I'm from Neelambu. My father name is Dandapani. He's working as a GM in Kodisha Defense. And my mother is a homemaker. Her name is Karpagam. I have a sister. She's also studying with me, 6th standard. Her name is Pugalni. My aim is to be a IAS. And my short-term goal is to get full 200 out of 200 in 12th board, and my long-term goal is to be IAS. Okay, super. Very good. இப்போ இந்த செஷன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is a mentorship program by Professor R. Surendran. Physics. So physics வந்து first chapter தான் பார்க்க போறோம். First chapter name என்ன? Units and measurement. Units and measurement. I will share my screen. Whether my screen is visible? Yes, sir. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கீ பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ நம்ம படிக்கிற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன போட்டிருக்காங்க? Physical quantities and units. Physical quantities and units போட்டிருக்காங்க. ஸோ physical quantity அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க? Anything that can be measured. Length, mass, time. ஸோ அளக்க முடிஞ்சதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டி. சரியா? ஸோ அளக்க முடிஞ்சதெல்லாம் வந்து பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ நீங்க என்னன்னா பிசிக்கல் குவான்டிட்டினா மெஷர், அவ்வளவுதான். நம்ம எல்லாமே தவிர இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணுவேன். இந்த நோட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ எல்லாமே இது பண்ண தேவையில்லை. சரியா? ஸோ நம்ம கூட இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ ஷீ இஸ் யாழினி. சரி, சாரி சார், அம்மா இப்பதான் வெளில இருந்து. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. ஸோ என்னன்னா நம்ம பார்க்க போறது பிசிக்ஸ் பார்க்குறோம். சரியா? பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். ஸோ அதில் பிசிக்கல் குவான்டிட்டினா என்ன சொல்லியிருக்காங்க? பிசிக்கல் குவான்டிட்டினா எனிதிங் தட் கேன் பி மெஷர்ட். அப்ப ஒரே ஒரு டேர்ம ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டினா நமக்கு பிரெயின்ல என்ன ஞாபகம் வரணும்? ஒரே ஒரு லெட்டர், ஒரே ஒரு வேர்ட், மெஷர்ட், அவ்வளவுதான். மெஷர்மெண்ட். பிசிக்கல் குவான்டிட்டினா மெஷர்ட், அவ்வளவுதான். சரியா? எனிதிங் தட் கேன் பி மெஷர்ட் தான் பிசிக்கல் குவான்டிட்டி. எப்பவுமே வந்து எக்ஸாம்பிள் வச்சு படிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து லென்த், மாஸ், டைம். ஸோ இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணக்கூடியதுன்றான். நெக்ஸ்ட் டேம் வந்து இலக்கியா கிட்ட கேட்போம். மெஷர்மெண்ட்னா என்ன சொல்லியிருக்காங்க இலக்கியா? நம்பர் பிளஸ் யூனிட். ஸோ மெஷர்மெண்ட்னா நம்பரும் இருக்கணும், யூனிட்டும் இருக்கணும். சரியா? நம்பரும் யூனிட்டும் சேர்ந்தாதான் மெஷர்மெண்ட். நம்பரும் யூனிட்டும் சேர்ந்தாதான் மெஷர்மெண்ட். சிவனும் சத்தியம் சேர்ந்தாதான் மாஸ். சேர்ந்தாதான் மாஸ். எஸ், சிவனும் சத்தியம் சேர்ந்தாதான் மாஸ்ன்ற மாதிரி நம்பரும் யூனிட்டும் சேர்ந்தாதான் மெஷர்மெண்ட். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 5 kg அப்படின்றாங்க. 5 kg அப்படின்னா 5 வந்து நம்பரு, kg வந்து யூனிட். சரியா? அடுத்த டேர்ம் வந்து யாழினி சொல்லுங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா quantities that are base for everything. அதாவது they have only one unit. 7 base quantities சொல்றாங்க. So 7 வந்து famous letter. FB 7 வந்து famous letter. In 1 week how many days? 7 days a week. 7 days. So இது fundamental quantities, 7 basic quantities. அது என்னன்னா நீ யார் வேணா எப்ப கேட்பாங்க. அந்த 7 basic quantities என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 7 basic quantities என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, length, mass, time, current, temperature, amount of substance, luminous intensity.
சரியா? இந்த இதுக்கான நோட்ஸ் PDF நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணா போதும். சரியா? இப்ப நான் பேசும்போது உங்க மைக் ஆஃப்ல இருக்கணும். அப்புறம் இது நீங்க பேசும்போது உங்க மைக் ஆன்ல இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இலக்கியா கிட்ட கேட்போம். டிரைவ்டு குவான்டிட்டிஸ். Derived quantities are obtained from fundamental quantities. ஸோ டிரைவ்டுனாலே எதுல இருந்தோ உருவாகுது, அவ்வளவுதான் டிரைவ்டு. ஃபண்டமெண்டல்னா அப்படியே இருக்கிறது, அது பேஸ். அதுல இருந்து பேஸ்ல இருந்து டிரைவ் ஆகுறது வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சூப்பரான எக்ஸாம்பிள். ஸ்பீட்னா லென்த் பை டைம். ஸோ லென்த்தும் டைமும் சேர்ந்து உருவாக்குறாங்க. இப்போ இந்த வேரியபிள்ஸ் உருவாக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ப்பாங்க. மேபி ப்ராடக்டா இருக்கும், இல்ல ரேஷியோவா இருக்கும். சரியா? ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு ப்ராடக்ட் பண்ணலாம். இப்போ ஃபோர்ஸ் வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ் தான். ஃபோர்ஸ்னா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் Force is a product of mass and acceleration. அவ்வளவுதான். மாஸும் ஆக்சிலேஷன் சேர்ந்தா ஃபோர்ஸ்டா அப்படின்னு நான் போய் கிளாஸ் போன வச்சுக்கேன், சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு. அடுத்த லைன்லயே வந்து என்ன சொல்லுவேன்? மாஸும் ஆக்சிலேஷன் சேர்ந்தா ஃபோர்ஸ்டா அப்படி சொல்லுவேன். சரியா? அடுத்தது என்ன அப்படி பார்ப்போம். நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஒரு 4 வகையான சிஸ்டம் இருக்கு. 4 வகையான சிஸ்டம் இருக்கு. என்னென்ன சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இலக்கியா சொல்லுங்க, என்ன சிஸ்டம் கொடுத்துருக்காங்க? CGS, centimeter, gram, second. ஸோ எப்பவுமே வந்து நான் ஒரு பிசிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸோட விளையாடுறவன் தான் பிசிக்ஸ் அப்படி சொல்லுவேன். ஸோ வேரியபிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பிசிக்கல் குவான்டிட்டி, அதான் பிசிக்கல் குவான்டிட்டி சொல்றாங்க இங்க. அப்ப வேரியபிள்ஸுக்கு வந்து 2 விஷயம் முக்கியம். ஒரு வேரியபிள் இருக்குன்னா ஒரு பிசிஸ்டா இருக்கும். பிசிக்ஸ் தான் இன்ஜினியரா மாறுவாங்க. சரியா? பிசிக்ஸ் தெரிஞ்சாதான் இன்ஜினியரா மாற முடியும். ஸோ பிசிக்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இல்ல இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா, இன்ஜினியரோட முக்கியமான அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பிசிக்கல் வேரியபிள். வேரியபிள்ல 2 விஷயத்த பார்க்கணும். சரியா? வேரியபிள்ல 2 விஷயத்த பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா யூனிட்ஸ். அதான் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சொல்றாங்க. முதல் விஷயம் வந்து யூனிட்ஸ். ரெண்டாவது விஷயம் டைமென்ஷன். அது அப்புறம் பின்னாடி பார்ப்போம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ் யூனிட்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் சொல்லுவாங்க. சென்டிமீட்டர் சிஎம்னு சொல்றாங்க. கிராம் ஜி, செகண்ட் வந்து எஸ், ஸ்மால் லெட்டர் எஸ். அடுத்தது யாழினி, எஃப்இஎஸ். FPS வந்து ஒரு பிரிட்டிஷ் சிஸ்டம். அது லென்த் வந்து ஃபுட், mass is pound and the time is seconds, which செகண்ட் is feet, LB ஓகே. and second. ஃபுட் வந்து எப்படி நோட்டேட் பண்றாங்க, பவுண்ட் எப்படி நோட்டேட் பண்றாங்க, செகண்ட் எப்படி நோட்டேட் பண்றாங்க? ஃபுட் வந்து feet அப்படின்னு சொல்லி FTன்னு போடுறாங்க. பவுண்ட் வந்து LBன்னு போடுறாங்க. செகண்ட்ஸ்க்கு S போடுறாங்க. ஓகே. அடுத்த சிஸ்டத்துக்கு வந்து இலக்கியாவை அழைக்கிறோம். என்ன சிஸ்டம்? MKS, மீட்டர், கிலோகிராம், செகண்ட். மீட்டர் எப்படி மீட்டர் நோட்டேட் வந்து பண்றோம்? M, ஓகே, மீட்டர் வந்து M சொல்லுவோம், கிலோகிராம் கேஜி, செகண்ட் S. சூப்பர், வெரி குட். இப்ப அடுத்தது, இப்ப உலகம் பூரா ஃபாலோ பண்ற சிஸ்டத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு யாழினி. SI, which is an international system. அதுல மீட்டர் for which is said as M, கிலோகிராம் கேஜி, அப்புறம் செகண்ட் வந்து S. அவ்வளவுதான். இப்ப எஸ்ஐ தான் இன்டர்நேஷனலி அக்செப்டட் சிஸ்டம், யூசஸ் டெசிமல் சிஸ்டம், ஈஸி கன்வர்ஷன், அதுக்காக அதை யூஸ் பண்றாங்கன்னு. இப்ப எஸ்ஐ பத்தி பார்ப்போம். எஸ்ஐ பேஸ் குவான்டிட்டிஸ், அந்த 7 குவான்டிட்டி சொல்றாங்க. ஸோ 7 குவான்டிட்டியும் வந்து அதோட யூனிட் சிம்பிள். எப்பவுமே வேரியபிள் சொன்ன இல்லையா, பிசிக்கல் குவான்டிட்டி சொன்ன இல்லையா, பிசிக்கல் குவான்டிட்டி எப்படி பேர் வச்சு கூப்பிடுவாங்க? லென்த் அப்படின்னா. அப்ப லென்த் அப்படின்னா யூனிட் வந்து எப்பவுமே வந்து யூனிட்ன்றது ஒரு வேரியபிளோட கண்கள் அப்படி சொல்லுவேன். ஒரு யூனிட் தெரிஞ்ச லென்த்துக்கு யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இலக்கியா? லென்த்துக்கு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க இலக்கியா? மீட்டர். மீட்டர் கொடுத்துருக்காங்க. சோ மீட்டரோட செல்ல பேரு, மீட்டருக்கு எப்படி நோட்டேட் பண்றோம்? சிம்பிள். நான் எப்பவுமே சிம்பிளை வந்து செல்ல பேர் சொல்லுவேன். வாட் இஸ் a nickname, what is a symbol for the meter? அது மாஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க இலக்கியா. கிலோகிராம் கேஜி. கேஜி. டைம்
டைம் என்ன Second S. சரி இப்போ வந்து யாழ்னிக்கு போவோம். எலக்ட்ரிக் கரண்ட். Electric current unit வந்து ampere, symbol வந்து A. A, capital A. Thermodynamic temperature. Unit is Kelvin and symbol is K. Capital Notated K. symbol is K, notated as K. Okay. Amount of substance. Amount of substance, unit is mole and symbol is MOL. Yes. Luminous intensity. Unit is candela and symbol is CD. ஸோ இது எல்லாமே இந்த இப்ப நம்ம படிக்கிற விஷயங்கள்லாம் வந்து எப்ப கேட்டாலும் தெரியும். ஏன்னா இதெல்லாம் பேசிக்ஸ். தீஸ் ஆர் த ஃபவுண்டேஷன்ஸ் இன் பிசிக்ஸ். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐஐடி ஜேஇஇ. நான் ஐஐடி ப்ரிப்பேர் பண்றேன், ஜேஇ ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா இது வரைக்கும் கேட்கறதெல்லாம் ஐஐடி கிடையாது. இது வரைக்கும் கேட்டெல்லாம் வந்து ஒரு பேபி ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி அர்த்தம். அதுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் பால்வாடி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவேன். பசங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸை கால் பண்ணும்போது பால்வாடி இன்ஜினியர். ஸோ பேசிக் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடி பார்த்து. இப்ப பார்க்க போற விஷயம் வந்து நம்ம என்னன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் அப்படி சொல்றாங்க. அப்ப டெஃபினேஷன் சிக்னிபிகன்ட் ஃபிகர். சிக்னிபிகன்ட் ஃபிகர்னா என்ன? இலக்கியா எப்படி டிஃபைன் பண்றாங்க? Reliable digits plus first uncertain digit in a measurement. அவ்வளவுதான். ரிலையபிள் டிஜிட், அதுக்கப்புறம் வந்து ரிலையபிள் டிஜிட் ஃபர்ஸ்ட் அன்சர்டைன் டிஜிட் இன் மெஷர்மெண்ட் அப்படின்றாங்க. ஓகே. இப்ப நம்ம ரோட்ல வண்டி ஓட்டுறோம். வண்டி ஓட்டும் போது நம்ம இஷ்டத்துக்கு ஓட்ட முடியாது. இஷ்டத்துக்கு ஓட்டினா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிடும் சார். அவ்வளவுதான். ஸோ அப்ப நம்ம ரூல்ஸ் அதே போல இந்த சிக்னிபிகன்ட் ஃபிகருக்கு ரூல்ஸ் யூஸ் பண்றோம். என்னென்ன ரூல்ஸ் யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்றாங்க யாழினி? Rule number 1, all non-zero digits are insignificant. ஸோ எக்ஸாம்பிள் Significant. Example 1, 2, 3, 4. Significant figures are 4. பார்க்குறோம் 1, 2, 3, 4 எல்லாமே 4. அப்புறம் அடுத்தது zeros between non-zero digits are significant. Example 1002. Significant figures is 4. வெரி குட். இப்போ இங்க என்னன்னா நடுவுல ஜீரோ இருந்தா அதுவும் கணக்குல எடுத்துங்கன்றாங்க. சரியா? யூ ஹேவ் டு கவுண்ட் இட். அடுத்தது நெக்ஸ்ட் leading zeros left of first non-zero are not significant. ஸோ 0.002. ஜீரோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டெசிமல்ல முன்னாடி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நமக்கு சிக்னிபிகன்ட் ஃபிகர் 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப டெசிமல்ல அந்த முன்னாடி வர ஜீரோ வந்து கணக்கு எடுக்க கூடாது. இட் should not be accountable. லீடிங் ஜீரோ ஆர் நாட் சிக்னிபிகன்ட். லீடிங் ஜீரோனா இந்த 0.00 இருக்கு இல்லையா, 0.00 இருக்கு இல்லையா, அந்த 00 கணக்கு எடுக்க கூடாது. சரியா? இப்ப நான் இன்னொரு நம்பர் சொல்றேன். எத்தனை சிக்னிபிகன்ட்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்லுங்க. 0.0103. எத்தனை சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு? 0.0103. 3 significance. அவ்வளவுதான். தட்ஸ் குட். அடுத்தது நெக்ஸ்ட் இலக்கியா சொல்லுங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? Fourth point. Trailing zeros in a number with decimal point are significant. 3.500. இங்கதான் வந்து சூப்பரான இந்த விஷயம் கேட்கும்போது நிறைய பேர் அவுட் ஆயிடுவாங்க. இது வந்து விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். டெசிமலுக்கு அப்புறம் ஜீரோ வருது, ஆனா கடைசியா எண்ட்ல வந்தாலுமே நீங்க கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ட்ரைலிங் ஜீரோ அப்படின்னா பின்னாடி வர ஜீரோ வித் டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் those are significant. 3.500 வந்து ஃபோர்த் சிக்னிஃபிகன்ட். அடுத்தது நெக்ஸ்ட் இலக்கியா சொல்லுங்க. Trailing zeros in a number without decimal point are not significant. 3500. So வந்து 3500 இது விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். சில கொஸ்டின் பார்த்தாலே இது விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். விக்கெட் டேக்கிங் கொஸ்டின்னா என்னன்னா நம்ம வந்து தப்பா தான் புரிஞ்சுப்போம். இப்ப 3.500 வந்து நம்ம ராங்கா வந்து 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் 3500 வந்து 4 சிக்னிஃபிகன்ட் போறது. ஸோ இதுதான் வந்து சூப்பரான விஷயம். ஸோ முக்கியமான சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பத்தி ஒரே எல்லா பாயிண்ட்டும் பார்த்தோம். அடுத்தது சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் போகாம சயின்டிபிக் நோட்டேஷன் போறாங்க. சயின்டிபிக் நோட்டேஷன் போடும்போது என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம்.
இப்போ 4700 அப்படின்னு இருக்கிறத 4.700 into 10⁻³ அப்படின்னா இதுல ஆல் டிஜிட் இந்த பேஸ் நம்பர் ஆர் சிக்னிபிகன்ட். பேஸ் நம்பர்ல இருக்க ஒரு சயின்டிபிக் நோட்டேஷன்ல எப்படி சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே, குட். இலக்கியாக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். புரிஞ்சுது. ஓகே, ஃபைன். அடுத்தது ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆபரேஷன் அப்படி சொல்றாங்க. ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆபரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சொல்றாங்க, அப்புறம் ரூல்ஸ் சொல்றாங்க, எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. யாழினி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? First operation வந்து multiplication or division. Okay. Rule result has many significant figures as the number with least significant figures. Okay, result has as many significant figure as the number with least significant. இப்போ வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. Example 4.237 divided by 2.51 is equal to 1.69, which is 3 significant figures. Okay, இப்போ என்ன இந்த இதுல இருந்து என்ன இன்ஃபர் பண்ணோம், என்ன கத்துக்கிட்டோம்? What you are learning? எந்த நம்பர்ல ஒரு டிவிஷன் கொடுத்திருக்காங்க. நியூமரேட்டர்ல ஒரு வேல்யூ இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூ இருக்கு. நியூமரேட்டருக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. நியூமரேட்டர்ல 2 significant figures இருக்கு. 3 significant figures இருக்கு. நியூமரேட்டர்ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? 4.237. அதுல 4. 4.237 எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? 4 significant figures. 4 significant figure. அடுத்தது கீழ டினாமினேட்டர்ல 2.51 எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? 3 significant. அப்ப ஆன்சர் வந்து 3 significant figure தான் வரணும். ரெண்டுத்துல யாரு கம்மியா இருக்காங்களோ அதான் ஆன்சர்ல இருக்கும். புரிஞ்சுதா? மேல 4 இருக்கான், கீழ 3 இருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் 4ன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம். இங்க 2 கேம் இருக்கு. அவனை 4.237 பார்த்த உடனே டேய் நீங்க 4 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கீழே 2.51 பார்த்த உடனே 3 பேர் தானே அப்படின்னு. அப்ப ஆன்சர் நமக்கு டிவைட் பண்ணா 4 டிஜிட் கூட வரும், ஆனா 4 போடக்கூடாது. நம்ம இது பண்ணி இப்ப டிவைட் பண்ணி பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப எத்தனை டிஜிட் வேணா வரும். ஆனா வந்ததுனாலுமே நமக்கு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் போட்டா போதும். ஏன்னா வந்து முன்னாடி பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, அப்ப 3 significant figure வரணும்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதான் மல்டி டிவிஷன் ரூல். அடுத்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இலக்கியா சொல்லுங்க. The result has many decimal places as the number with least decimal places. Okay. Example 36.232 plus 227.2 equal to 663.8. 1 decimal place. அவ்வளவுதான். இப்போ வந்து நமக்கு என்னன்னா இதுல வந்து 5 significant figure இருக்கு, அடுத்துல 4 significant figure இருக்கு. நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 1 decimal பிளேஸ்க்கு நமக்கு இது பண்றாங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணா என்ன நம்பர் வரும்? 6 5 13 663 அது வந்துச்சு. ஆனா அங்க 3 இங்க 2 5 தானே வருது. ஏதாச்சும் வந்து இருக்கா அப்படின்னு பார்ப்போம், செக் பண்ணணும். சரி, அதை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரவுண்டிங் ஆஃப் ரூல். ரவுண்டிங் ஆஃப் ரூல் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுது யாழினி? First rule வந்து if 5 is greater than the number, then action will be leave the preceding digit unchanged. ஸோ வந்து 5 தான் வந்து பெருசா இருக்கு, 5 பெருசா இருக்கு அப்படின்னா லீவ் ப்ரெசீடிங் டிஜிட் அன்சேஞ்ச். பின்னாடி இருக்க டிஜிட்டை விட்டுருவாங்க. 5க்கு கம்மியா இருந்தா விட்டுற சொல்றாங்க. 5ம் 5க்கு கீழே இருந்தா விட்டுடணும். சரியா? ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா 5ம் 5க்கு கீழே இருந்தா விட்டுடணும். 5க்கு மேலனா ப்ரெசீடிங் டிஜிட்ல ஒன்னு ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5.65 எப்படி சொல்லுவீங்க? 5.65 is 5.7. 5.6. சொல்லுங்க. ஓவர்த்ரா இலக்கியா சொல்லுங்க. 5.6. அவ்வளவுதான், லீவ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்தது 5.68 யாழினி சொல்லுங்க. 5.67 சொல்லுவோம் சார். சரி, இப்போ அது ஈக்குவல் டு 5 இருந்தா ப்ரெசீடிங் டிஜிட் இஸ் ஈவன்.
ப்ரெசிடென்ட் டிஜிட் ஈவனா இருந்தா ட்ராப் 5ன்றாங்க, ஆடா இருந்தா இன்க்ரீஸ் பை 1ன்றாங்க. கரெக்டா எக்ஸாக்டா ஈக்குவல் டு 5 இருந்தா ரூல் வேற மாதிரி மாறும். என்ன மாறுது? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வைப்போம். 5.65 5.65 யாழ்னி சொல்லுங்க. 5.65 எப்படி சொல்லலாம்? 5.6. அவ்வளவுதான், we can leave it. ஓகே, இப்ப இலக்கியா சொல்லுங்க. 5.75 5.8. அவ்வளவுதான். குட். ஸோ எல்லாமே ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸ் கத்துக்கிட்டீங்க. ஸோ இன்னைக்கு ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸும் கத்துக்கிட்டீங்க. அப்ப அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி. எப்பவுமே நான் வந்து ஒரு வேரியபிளோட 2 கண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கண்ணு யூனிட், இன்னொரு கண்ணு டைமென்ஷன். சரியா? ஒரு வேரியபிள் தெரிஞ்சுக்கிட்டு யூனிட் சொன்னானா ஒத்த கண் இன்ஜினியர் சொல்லுவேன். யூனிட் டைமென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டானா பார்வையுள்ள இன்ஜினியர். ரெண்டுமே தெரியாது சார்னா அவன் பார்வையற்ற இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆர் த 2 ஐஸ் ஆஃப் த இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்ல சொல்லி தரது உண்டு. இப்ப டைமென்ஷன் பார்ப்போம். லென்த்தோட யூனிட் என்ன இலக்கியா? லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர். மீட்டர். டைமென்ஷன் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க? எல். எல் என்க்ளோஸ் நியர் ஸ்கொயர் பிராக்கெட். அடுத்தது மாஸ். கிலோகிராம். கிலோகிராம் யூனிட். நோட்டேஷன் எம் ஸ்கொயர் பிராக்கெட் எம். ஆமா. டைம் செகண்ட். நோட்டேஷன் ஸ்கொயர் பிராக்கெட் டி. சரி, இப்ப யாழ்னி கிட்ட வருவோம். எலக்ட்ரிக் கரண்ட். Electric current யூனிட். sir, square bracket A. யூனிட். Ampere. ஆம்பியர். டைமென்ஷன் Square bracket A. டெம்பரேச்சர் யூனிட். Temperature unit Kelvin. டைமென்ஷன் Or square bracket K. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூனிட். Unit moles. டைமென்ஷன் Square bracket MOL. luminous intensity யூனிட். Unit candela. கேண்டலா. டைமென்ஷன் Square bracket CD. ஓகே, குட். அடுத்தது இப்ப ஒரு வேரியபிள் இருந்து பலதரப்பட்ட வேரியபிள் உருவாக்கலாம். சரியா? ஏதாச்சும் அந்த வேரியபிள் 2 வாட்டி டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் போட்டா இப்ப லென்த் ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? வாட் யூ கேன் கால் இட் அஸ்? L square. ஏரியா. ஏரியா. லென்த் கியூப் வந்து வால்யூம். ஸோ வால்யூம்க்கு வந்து டைமென்ஷன் வந்து எப்படி நோட்டேட் பண்றாங்கன்னா m பவர் 0 l பவர் 3 t பவர் 0. ஏன்னா லென்த் மட்டும் தானே இருக்கு, அதனால. வெலாசிட்டிக்கு எப்படி நோட்டேட் பண்றாங்க இலக்கியா? length by time, sir. Length by So time. mass 0. m பவர் 0 m power 0, l power 1, t power -1. ஏன் t க்கு -1 போட்டாங்க? t inverse ஆயிரும். கீழ இருக்கு. denominator numerator மேல போகும்போது கூட்டுவோம். நெகட்டிவ் வரும். எஸ், கரெக்ட். ஆக்சிலேஷன் சொல்லுங்க யாழ்னி. Acceleration is length by time square. So m power 0, l power 1, t power -2. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் மறக்காம சொல்லணும். சரியா? அடுத்தது ஃபோர்ஸ் சொல்லுங்க யாழ்னி. Force is mass into acceleration, which is square bracket m power 1, l power 1, t power -2. ஏன்னா ஆக்சிலேஷன் l/t ஸ்கொயர் இல்லையா, அதனால அது அப்படியே போட்டுரும், l t பவர் -2. இலக்கியா சொல்லுங்க கைனடிக் எனர்ஜி. கைனடிக்கல் எனர்ஜிக்கு வந்து half mv squared. half நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் as it is constant. ஸோ அதை 1 or nothing நோவா இது பண்ணிப்போம். ஸோ மாஸ் 1, v squared வந்து velocity squared. ஸோ m1, m power 1, l power 2, t power -2. ஓகே, l/t வரும், l ஸ்கொயர் t ஸ்கொயர். ஸோ இதுல என்ன புரிதல் வரணும்? இந்த டைமென்ஷன் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேரியபிள்ஸ் கூட இந்த பிசிக்கல் குவான்டிட்டி டைமென்ஷன் எப்படி பார்க்கணும்னா, இப்ப நம்ம கவனிப்போம். ஆக்சிலேஷன் இருக்கு. ஆக்சிலேஷன் l t பவர் -2, அதோட m சேர்ந்தா அது ஃபோர்ஸா மாறிடும். சரியா? இல்ல
இப்ப நமக்கு ஃபோர்ஸ் இருக்கு. ஃபோர்ஸோட ஒரே ஒரு எல் சேர்ந்தா என்னவாகுது? இங்க m அப்படியே தான் இருக்கு, t⁻−2 அப்படியே தான் இருக்கு. ஆனா எல் வந்து எல் ஸ்கொயரா மாறி இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? புரிதல். வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? அப்ப எனர்ஜி கைனெடிக் எனர்ஜியா மாத்திடுது. ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் சேர்ந்தா இட் இஸ் எனர்ஜி. சரியா? ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸ் சேர்ந்தா நம்ம எனர்ஜி. அவ்வளவு. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி டைமென்ஷன்னா என்ன சொல்றாங்க? இலக்கியா சொல்லுங்க. Only quantities with the same dimensions can be added, subtracted or equated. இப்ப இது எனக்கு நான் ஸ்கூல் போயிடுறேன். எனக்கு ஸ்கூல் டியூஷன் சார் ஒருத்தர் சார் கணேசன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சூப்பரான விஷயம் சொன்னாரு. இப்ப என்ன சொல்லுவாருன்னா 4 எருவு மாடு 5 எருவு மாடோட சேர்ந்தா எத்தனைன்னு கேட்பாரு. எத்தனை யாழ்னி? சார் 9. 9. அவ்வளவுதான். 4 எருவு மாடு 5 எருவு மாடோட சேர்ந்தா 9. 4 எருவு மாடு 5 பசுமாடோட சேர்ந்தா எத்தனை கேட்டாரு இலக்கியா. சரி, அது 4 எருமை மாடு அதேதான், அதே மாதிரி 5 பசு மாடு ஆட் ஆகாது. இதுதான் டைமென்ஷன் ஹோமோஜெனிட்டி. அதாவது எருமாடோட பசு மாடு சேராதுன்னு சொல்லிட்டு எனக்கு எப்ப கத்து கொடுத்தாருன்னா 9ஆவது கத்து கொடுத்தாரு. இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன் வந்து கத்து கொடுத்தாரு. நான் அப்ப கத்துக்கிட்டது இப்ப எனக்கு வந்து அப்ப வந்து என்னன்னா 14 இயர்ஸ், இப்ப 48 இயர்ஸ். 48 - 14 34 இயர்ஸா மறக்காம இருக்கு டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி. இது இன்ஜினியரிங் படிச்சப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சூப்பரா இதை பயன்படுத்தி நம்ம ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. இன்ஜினியரிங்கை டேஸ்ட் பண்றதுக்கு இந்த டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரி, செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. டிரைவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ s = ut + ½ at² கண்டுபிடிக்கும் போது எஸ்க்கு எஸ்னா டிஸ்டன்ஸ் என்ன வரும் இலக்கியா? எஸ்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்க்கு என்ன டைமென்ஷன் யூஸ் பண்ணுவோம் இலக்கியா? யாழ்னி சொல்லுங்க. எஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ்க்கு என்ன வரும்? ஸ்கொயர் பிராக்கெட் l. l வரும். அதே வெலாசிட்டிக்கு ஸ்கொயர் பிராக்கெட் l t⁻−1. அவ்வளவுதான். இன்டு t போட்டா t-க்கு வந்து ta தான் வரும். t-க்கு ta தான் வரும். அப்ப LT⁻−1 இன்டு t போட்டா t⁻−1 t⁻+1 என்ன ஆயிடும்? பேஸ் ஆர் சேம், பவர் கேன் பி ஆடட். t⁻0 வரும். சோ LA தான் வரும். சோ LHS = RHS. நீங்க ½ at² ஏக்கு என்ன போடுவோம் இலக்கியா? ஆக்சலரேஷன். ஏக்கு என்ன போடுவோம்? ஆக்சலரேஷன் L L⁻1 t⁻−2. அவ்வளவுதான். LT⁻−2 போடுவோம். அப்ப அங்க ஒரு t² இருக்கு. அப்ப t² t⁻−2 அது என்னன்னா பேஸ் ஆர் சேம், பவர் கேன் பி ஆடட். t+2 -2 அப்படி போட்டா 2 - 2 வந்து 0 ஆயிடும். t⁻0 anything power 0 = anything power 0 = 1. அது வந்து மறக்கக்கூடாது. சோ லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷனல் குவான்டிட்டி என்னன்னு சொல்றாங்க. சரியா? லிமிடேஷன் என்னென்ன? ஃபர்ஸ்ட் லிமிட் கேன் டு என்னென்னலாம் பண்ண முடியும்ன்றது யாழ்னி சொல்லுங்க. Check dimensional consistency, derive relations up to 3 variables, convert units. எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இலக்கியா சொல்லுங்க. Find dimensionless constant like ½ π2. Derive equations involving trigonometry, log, exponential functions. Distinguish between quantities with same dimensions. Example, work on சேம் டைமென்ஷன் தான் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. கைனடிக் எனர்ஜிக்கும் அதே டைமென்ஷன் தான், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் அதே டைமென்ஷன் தான், பிரஷர் எனர்ஜிக்கும் அதே டைமென்ஷன் தான், இன்டர் எனர்ஜிக்கும் அதே டைமென்ஷன் தான், ஒர்க்குக்கு அதே ஒர்க்குக்கும் டார்க்குக்கும் அதே டைமென்ஷன் தான். ஒர்க்கோட யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர். டார்க்கோட யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர். ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் வரும். சேம் யூனிட், சேம் டைமென்ஷன்.
சேம் யூனிட் சேம் டைமென்ஷன் தான் தோஸ் வேரியபிள்ஸ் ஆர் அனலகஸ் அப்படி சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் எல்லாம் கன்சாலேட் பண்ணி என்னென்ன வருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வேரியபிளுக்கும் வந்து டைமென்ஷன், இப்போ டைம்னா டி, மாஸ்னா எம், வெலாசிட்டி ஸ்பீட் வந்து எல்டி பவர் -1 வரும். வெலாசிட்டிக்கும் அதே தான், ஸ்பீடுக்கும் அதே தான். ஆனா ஸ்பீட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஆக்சிலேஷன் LT பவர் -2, ஃபோர்ஸுக்கு இது பார்த்தோம். ஒர்க், எனர்ஜி, டார்க் எல்லாத்துக்குமே யூனிட் நியூட்டன் மீட்டர் தான். mL² T பவர் -2 வரும். பவருக்கு பார்த்தோன்னா ஒர்க்கோட இன்னொரு டைம் வந்து டிவைட் ஆகும். எனர்ஜி, ரேட் ஆஃப் எனர்ஜி பெர் யூனிட் டைம் தான் பவர். ஸோ அப்போ T பவர் -3. இதை பார்க்கும்போது நமக்கு ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதே இதுதான் வரும். mL பவர் -1 T பவர் -2. ஏன்னா ரெண்டுமே ப்ரெஷர்னா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, த்ரஸ்ட் பை ஏரியா சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்னா அதுவும் லோட் பை ஏரியா சொல்லுவாங்க. டென்சிட்டி kg/m3, ml per velocity. மொமெண்டம்னா என்னது? mass into velocity. ml t power -1 அவ்வளவுதான். சோ இது குயிக் ரிவிஷன் பண்ண இது பண்றாங்க. இதுல என்னன்னா, இதுல இன்னொரு விஷயம், ஆர்டர் ஆஃப் மேக்னிட்யூட் சொல்லும்போது a less than 5 இருந்ததுன்னா இப்ப 10⁻b போடுறாங்க. இப்ப a into 10⁻b அப்படின்னா when a lies between 1 and 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா when a is less than 5 அதோட ஆர்டர் வந்து 10⁻b அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே a greater than 5 இருந்தா ஆர்டர் கேட்டாங்கன்னா இது ரொம்ப முக்கிய டேக்கிங் கொஸ்டின், 10⁻b + 1 எடுக்கும். இப்போ டயமீட்டர் ஆஃப் எர்த் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 1.28 × 10⁻7 மீட்டர். அப்ப இது a வந்து less than 5 இருக்கு. a less than 5 இருந்தா ஆர்டர் வந்து 10⁻7. சரியா? இது ஒரு இல்லுஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த லெக்சருக்கான இது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லா பார்த்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ் அதெல்லாம் என்னென்ன டெஃபினேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், 4 வகையான சிஸ்டம் பார்த்தோம். அப்புறம் SI யூனிட்ஸ் பார்த்தோம். அதுல 7 குவான்டிட்டி பார்த்தோம். பேஸ் குவான்டிட்டி, பேஸ் குவான்டிட்டில இருந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பத்தி பார்த்தோம். இது விக்கெட் டேக்கிங் ஏரியா. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல கேட்பாங்க. ஆஸ்பிரண்டா நீங்க என்ன பண்ணணும்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல வந்துட்டா ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சரியா? whatever you are learning, whenever you are learning, so you have to practice 10 questions in question prone zone. அப்புறம் ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் பயன்படுத்தியும் எக்ஸாம்ல கேள்வி வரும். அப்ப சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அதுவும் இது பண்ணணும். ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் விக்கெட் டேக்கிங் ஏரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதுவா இருக்கும். அப்புறம் பேஸ் குவான்டிட்டி டைமென்ஷன், அப்புறம் டைமென்ஷன் ஹோமோஜினிட்டி, டைமென்ஷன் ஃபார்முலா, அப்புறம் செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன், டிரைவ் த ரிலேஷன்ஷிப், லிமிடேஷன்ஸ், எதெல்லாம் பண்ண முடியும் எதெல்லாம் பண்ண முடியாது, டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது, ட்ரிக்னாமெட்ரி இன்வால்வ் ஆனா பண்ண முடியாது, டைமென்ஷனல் கான்செப்ட் கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஆர்டர் ஆஃப் மேக்னிட்யூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். ஸோ இதுல முக்கியமா என்னன்னா இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகரு, ஆர்டர் ஆஃப் இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இன்னைக்கு நடத்துனதுல என்னென்ன வேற ஏதாச்சும் டவுட் வந்துச்சா? புரியாம காம்ப்ளிகேட்டடா மண்டை வலிக்கிற மாதிரி ஆச்சு எப்பாச்சும் ஏன் உச்சி மண்டையில சுருங்குதுன்னு பாட்டு ஓடிச்சா? ஓடல. இதுக்கு சிம்பிளஸ்ட் கான்செப்ட் தான். அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் அந்த PDF உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். PDF ரெஃபர் பண்ணுங்க, பாருங்க. ஃபர்தரா என்ன டவுட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது யூ மே கெட் தி டவுட். சரியா? பார்த்தா புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது டவுட் கிடைக்கும். எப்பவுமே நடுவுல டயர்டா ஃபீல் பண்ணீங்கன்னா ஆல்வேஸ் ஹேவ் எ பாட்டில் ஆஃப் வாட்டர் பக்கத்துல வச்சுங்க. வச்சுக்கிட்டு ஒரு முறை தண்ணி குடிக்கலாம். எக்ஸ்கியூஸ்லாம் கேட்க தேவையில்ல. Keep on hydrating the body is the basic thing for good memory. Brain memory sharp பண்ணனும் என்ன பண்ணனும்? Continuous consistent hydration பண்ணணும். சரியா? சோ எவ்வளவுதான் நம்மள டயர்ட் ஆக்குனாலுமே நம்ம டயர்டே ஆக மாட்டோம். எப்ப தண்ணி குடிச்சா. சரியா? சோ ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். சோ பாருங்க, இந்த டாபிக்கை பாருங்க. இதுக்கான PDF உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அது இல்லாம மைண்ட் மேப்பும் ஏதாச்சும் கிரியேட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். பாருங்க. வாட் எவர் மே பி தி டவுட் யூ கேன் ஆஸ்க் ஃப்ரீலி. ஓகே, தேங்க்யூ.